श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावदि अध्यायं 40वदि श्लोकम्। ब्रह्मण्यारोपितत्वेन ब्रह्मावस्ते इमे इति न शङ्खनीयं सर्वासां ब्रह्मण्येवाधिरोपणात्। கடந்த வாரம் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். ஆச்சாரிய வித்யாரண்ய சுவாமி ஜீவனுடைய 7 தசைகள், ஒரு ஜீவனும் இந்த 7 படிகள் ஸ்டேஜஸ்னு அனுபவிக்கிறான், தாண்டி வரணும். இதில் முதல் 3 அக்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், இது 3மே ஜீவனுடைய பந்தத்துக்கு காரணமாகிறது. எவ்வளோ நாளைக்கு இவன் இந்த பந்தத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்காம நான் விடுப்பிச்சுக்கணும்னு யோசிக்காமல் இருக்கானோ அப்போ வரைக்கும் இந்த பந்தம் சம்சாரம் தொடங்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு மனிதனுக்கு சிரவணம் ஏற்படி, சத்சங்கத்துடைய பாக்கியம் ஏற்படி, குரு கடிச்சு உபதேசம் கிடைக்கிறதோ அப்போ அவன் பரோட்ச ஞானத்தின் முதல்ல அடைவான். பரோட்ச ஞானத்துக்கு அப்புறம் அபரோக்ஷ ஞானம், அது இன்டைரக்ட் இல்லாமல் டைரக்ட் நாலேஜாக இருக்கும். அதுக்கு பிறகு துக்க நிவர்த்தி ஏற்படும், அப்புறம் சுக பிராப்தி நடக்கும். இதுதான் 7 ஸ்டேஜஸ் பற்றி இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போதும் 37வது ஸ்லோகத்தில் கடந்த வாரம் பார்த்து முடித்தது. அங்கே தேகத்வய சிதாபாச ரூபः விக்ஷேப ஈரிதः. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவித்யா, ஆவரண, விக்ஷேப. ஸோ ஜீவனும் இருக்கான், அதுக்கப்புறம் அவனுக்கு அவித்தி இருந்தது, அப்புறம்தான் இந்த 3 படிகள் அப்படி சொல்லி. ஆனால் 37வது ஸ்லோகத்தை கேட்டு வரும்போதும் சூக்ஷ்ம தேகம், ஸ்தூல தேகம், அப்புறம் இந்த 2 தேகம் உருவாகிறதுக்கு காரணமே தேகத்வய சிதாபாசம். இந்த 2 தேகங்கள் உருவாகிறதுக்கு காரணம், இதுக்கு சப்போர்ட்டே சிதாபாசம், பிரதிபிம்ப சைத்தன்யம். இது 2மே சிதாபாச ரூபக. ஆனால் இது 2 காணப்படுறது உருவாகிறதுக்கு பேர் விக்ஷேப ஈரிதா. அப்படியே நீ வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். இதுக்கு பேர் தான் விக்ஷேபம் அன்னார். அப்போது விக்ஷேபம் అనేది 3வது படி தானே. அவித்யா ஆவரணம்க்கு அப்புறம் தானே விக்ஷேபம் வரணும். அப்போ அவித்யா ஆவரணம் இருக்கும்போது ஜீவன் இல்லையா? அதுக்கு இந்த முதல் 2 படிகள் இல்லாமல், தசைகள் இல்லாமல் 3வது தசை எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வந்தது பூர்வபக்ஷிக்கு. அப்போ அதுக்கு ஆச்சாரியர் காரணாவஸ்தலோ அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில், பொட்டென்ஷியல் ஃபார்மில் இந்த ஜீவன் அப்பவும் இருக்கான், ஆனால் காணப்படலையே, தேகங்கள் வரலையே இன்னும். அதனால் ஜீவனுடைய அக்ஞான ஆவரணங்கள் அந்த காரணாவஸ்தத்திலோ பீஜாவஸ்தலோ இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால் நானும் இப்படி காரணாவஸ்தையில் இருக்கிற அந்த 2 இருக்குது, ஜீவனுக்கு சம்மந்தப்பட்டது அது 2மே. ஆனால் இப்போது அது ப்ரொஜெக்ட் ஆகிடுது. இந்த ப்ரொஜெக்ட் ஆகிறது பேர் தான் விக்ஷேபம்னு சொல்கிறோம். அதனால் 2 சரீரங்களை விக்ஷேபம்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதும் இப்போ 40வது ஸ்லோகம் படித்தோமா, இதில் ஒரு கேள்வி எழுப்புறான்.
என்னன்னு சொன்னால், முதல்ல அந்த கேள்வி விஷயங்கள் சொல்லி பதத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம். அவித்யா ஆவரணம். அப்போது காரணாவஸ்தையில் என்னமோ காணப்படாமல் அங்கே இருக்கிறது அப்புறம் காரணாவஸ்தைக்கு போனால் நீங்கள் ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பிரம்மனுடைய ஸ்வரூபம் கூட ஆனந்தம்தான்னு சொல்லுவீங்க. அதனால் பெரிய வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அது இல்லாத மாதிரி தான். அப்போ அது ரெண்டுமே அவித்யாவரணம் பிரம்மனில் தான் இருக்குன்னு ஏன் சொல்லக்கூடாது? பிரம்மனில் தான் இருக்குன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான், ஆர்கியூ பண்ணான். அப்போ அதுக்கு இல்லை தப்பு, அப்படி சொல்ல முடியாது. சரி, ஒருவேளை நீ பிரம்மனில் இருக்கேன்னு சொன்னால் கூட நீ என்ன நினச்சிக்கிட்டு பிரம்மனில் இருக்கேன்னு சொல்கிறியோ எனக்கு தெரியல. ஆனால் வேதாந்திகளான நாங்கள் புரிஞ்சுக்கிறது பிரம்மனில் இருக்கிறதுன்னு வேறே மாறுது. நான் சொல்கிறேன் பாரு, ஏன் 2 மட்டும்தான் பிரம்மனில் இருக்கேன்னு விட்டுட்டாய்? மொத்தம் 7 சேர்த்துக்கோ, ஏன் 7 எடுத்துக்கோ. இந்த 7மே பிரம்மனில் தான் இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால், இந்த ஆக்சுவலாக எல்லாமே பிரம்மன் மேலே தான் ஆதாரமாய் தான் இருக்கு. அது மாயா ஆகட்டும், மித்யா ஆகட்டும், அவித்யா ஆகட்டும், எல்லாமே கூட 7 அவஸ்தைகள் எல்லாமே கூட நிஜமாக எங்கே ஆதாரப்பட்டிருக்குன்னு சொன்னால், சாமான்யமாக ஆதாரம் எல்லா ஜீவர்களுக்கும் பிரம்மந்தான். சகல சராச்சரத்துக்கும் பிரம்மந்தான் ஆதாரம். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் சாமானிய காரணமாக ஆதாரம், ஆனால் விசேஷ காரணமாக அவர் ஆதாரம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அசல் இந்த 7 படிகள் அது நிஜமாக இருக்கேன்னு எடுத்துக்கிறதா பெரிய தப்பு. அப்போ எதுக்கு விவரிக்கிறீங்க, எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இது ஒரு பிரக்கிரியை. எந்த பிரக்கிரியத்தினால சாஸ்திரம் இப்படி தான் இந்த அத்தியாரோபத்தை நீ இப்படி உபயோகப்படுத்திட்டு இதெல்லாம் சொல்லி நமக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும். அந்த சொல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறம் இந்த பிரக்கிரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த 7மே அசல் இல்லவே இல்லை, நிஜமாக இல்லை. அதனால் இது எதுவுமே கூட பரபிரம்மன் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது. சரி, காணப்படுறதே இருக்கு. ஜீவனுக்கு பரோட்ச ஜானம் அபரோக்ஷ ஜானம் இப்போ இத்தனை படிகள் நீங்கள் தானே சொல்லிட்டுருக்கீங்க ஆரம்பிச்சு. அப்படின்னா இருக்கு. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பிரம்மனில் இல்லைன்னு இருக்குன்னு சொல்லக்கூடாது. பிரம்மன் மேலே ஆதாரப்பட்டிருந்து பிரம்மன் மேலே காணப்பட்டு இருந்தால் கூட, பிரம்மன் சாமானிய காரணமாக இருந்தால் கூட, ஆனால் விசேஷ காரணம் இந்த அஜ்ஞானமாவது ஆவரணமாவது விக்ஷேபமாவது அபிமானம் இருக்கிற சரீர அபிமானம் இருக்கிற ஜீவனுக்குள்ளதாக இருக்க தவிர, எது மேலே ஆதாரப்பட்டு இதெல்லாமே காணப்படுறதோ அந்த பிரம்மனுக்கு அபிமானம் இல்லையே. இதுக்கு உதாரணம் சொன்னால் புரியும். இப்போ ஜீவர்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் அஜ்ஞானம் இருக்கு. ஜீவர்கள்னு சொன்னால் மனுஷர்கள் மட்டும் இல்லைங்க, நாய், பூனை, குரங்கு, எல்லா ஜந்துக்கு அஜ்ஞானம் இருக்கு. ஏன்னா அதையும் ஜீவன் தானே. ஆனால் இங்கே தான் வித்தியாசம் பாருங்க. அந்த சாமானிய காரணமாக பிரம்மம் தான் அந்த ஜீவிகளுக்குள்ள அஜ்ஞானத்துக்கும் ஆதாரமாக இருக்கார். பிரம்மம் சர்வத்துக்கு ஆதாரம், சர்வாதிஷ்டானம் பிரம்மம். அதை நாங்கள் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இது எதெல்லாம் பிரம்மனுக்கு மேலே ஆதாரப்பட்டிருக்கோ, பிரம்மன் மேலே காணப்பட்டு இருக்கோ, இது எதுவுமே சத்தியம் கிடையாது. அது வேறு பிரம்மன் இது எதுவுமே சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது. ஏன் இப்போ இந்த உதாரணத்தில் அந்த ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாய்க்கு அஜ்ஞானம் இருக்கு. ஏன் தான் நாயனே தனக்கு தெரியாது. பிரகிருதிக்கு சம்பந்தமாக பசி வரும்போது சாப்பிட்றதுக்கு கத்தும், அது ஏதாவது பயம் வந்தால் ஓடும், அப்புறம் யாரோ துரத்துறான் அடிக்கிறான்னு கத்தும், இப்படியெல்லாம் பண்ணும். தவிர இது எதுவுமே அபிமானத்தினால பண்ணல. அபிமானம் என்னென்னு தெரியுமா? சப்போஸ் இந்த நாய் சினிமா ஆக்டர் வீட்டில் இருக்கிற நாய் ஏசி காரில் போயிட்டுருக்கும்.
அது ஏசி காரில் போகும்போது தெருவில் ரோட்டு மேலே இன்னொரு நாயின்னு பார்க்கும்போது இந்த 2 நாய்க்கு நடுவில் மனசில் தோணுமா, பாரு அது சினிமா ஆக்டர் வீட்டில் இருக்கிறதுனால தான் அவ்வளோ நல்ல சௌக்கியமாக ஏசி காரில் போயிட்டுருக்கேனே, இல்லை உள்ளே நின்று பார்க்குற அந்த நாய் வந்து அந்த நாயின்னு பார்க்கும், அந்த ஏதோ அந்த ஜாதிக்கு சம்மந்தப்பட்ட அந்த அட்ராக்ஷன் இருக்கும், அது நாயின்னு தெரியும், குறைக்கும், இல்லைன்னு ஆசைப்படலாம், இந்த 2 இருக்கலாம். இதெல்லாம் சகஜமாக பிரகிருதி செய்கிறது தவிர அபிமானம் இல்லாமல் நடக்கிறது. அதெல்லாம் அபிமானம். அப்போது நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி பார்த்தியா, அதனால தான் இவங்க வீட்டில் என்ன வளர்த்துறாங்க, நான் ஜம்முன்னு ஏசி காரில் போயிட்டுருக்கேன்னு அபிமானம் இல்லை பாருங்க. அப்போ அங்கே அஜ்ஞானம் இருந்தால் கூட கஷ்டப்படுத்தலை. அதனால தான் இந்த காம்படிஷனு, பொறாமை, ஜெலசி, ஹேட்ரடு, அப்ரெஷனு, சப்ரெஷனு, டிப்ரெஷன் இது எதுவுமே அந்த ஜந்துகளுக்கு இல்லைங்க. ஆனால் ஜந்துகள் கூட ஜீவிகளுக்கா, அது எல்லாத்துக்கும் ஆதாரமும் பிரம்மம் தான். ஸோ பிரம்மம் சாமானிய காரணமாக எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்தால் கூட இந்த அபிமானம் అనేది தான் தாதாத்மியமாகும்போது அபிமானம், ஷரீர அபிமானம், மனசோட அபிமானம், அதுக்கப்புறம் பல அபிமானங்கள் சரியா, அது இருக்கும்போது தான் அங்கே அஜ்ஞானம் అనేది துக்கத்துக்கு காரணமாகிறது, பயத்துக்கு காரணமாகிறது, சம்சார சக்கரத்துக்கு ஜனனம் பண்ணுறதுக்கு காரணமாகிறது. அதனால் மனுஷனுக்கு இது தெரிஞ்சுக்கலாம், நான் இப்படி அபிமானப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம், என்னுடைய உண்மைய ஸ்வரூபம் வந்து பிரம்மம் தான், நான் வந்து சாமானிய காரணமாக பிரம்மமாக தான் இருக்கேன், ஆனால் இப்போ எதுவும் தேவையில்லாமல் தப்பாக ஸ்பெசிஃபிக் விசேஷ அபிமானம், சாரி அந்த வார்த்தை உபயோகப்படுத்தணும், விசேஷ அபிமானம் வச்சுக்கிட்டு நானே இப்படி திண்டாடணும். எதுக்கு இந்த அபிமானம்? என்ன எவ்வளோ நாளைக்கு அபிமானம்? இன்னொன்று கர்த்திருவ போக்திருத்வ அபிமானம் பண்ணுறோம். இது எதுவுமே அதனால தான் அந்த நாய் ஏதாவது நல்ல கத்திட்டு ஒரு திருடன் வந்தால் அவனை ஓடி போகிற வரைக்கும் கத்திச்சு அவன் போயிட்டான், நாய் பார்த்து பயந்துட்டு. இல்லை ஒரு நாய் வந்து இந்த பாம்பு டிடெக்டர் இது ஸ்மெல்லுனால் கண்டுபிடிக்கிறது, ஆனால் அதுக்கு ஏதாவது அபிமானம் இருக்குமா? நான் இன்றைக்கி பார்த்தியா பாம்பு எங்கே இருக்கிற கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க எல்லோரும் என்னை பாராட்டுவாங்க. என்ன பாராட்டுவாங்க? அது எதுவுமே அதுக்கு இல்லை அபிமானம். ஆனால் 2 பிஸ்கெட்டு ஜாஸ்தி போட்டால் போடுவான், அதுக்கு பசிச்சா சாப்பிடும், பசிக்கலைன்னு அது கூட அப்படியே விட்டுடும். இது முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்ன ஞாபகம் இருக்கா? நாய் இன்னைக்கு காம்படிஷனுக்கு கொண்டு போகிறாங்களே, அதுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகாக அப்படி வச்சுட்டு ஏதோ ஓட வச்சு அப்படி பண்ணி அதுக்கு 2 வீலரு 3 வீலர் ஏதோ கொடுத்துட்டு அது நினச்சி சர்க்கஸில் பண்ணுற மாதிரி பண்ண வச்சுட்டு அப்புறம் கடைசியில் சாயங்காலத்துக்கு வந்து 3 நாய் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப்ரைஸு 3ன்னு கொண்டு வந்து அந்த விக்டரி ஸ்டாண்டு மேலே நிற்க வச்சுடுவாங்க. வைக்க வச்சதுக்கப்புறம் அது பக்கத்தில் இந்த நாய் ஓனர் கூட நிற்கணும். அங்கே இந்த நாய் ஓனருக்கு தான் அபிமானம், தட் அப்பா எங்கள் நாயை வந்து ப்ரைஸ் வாங்கிடுச்சேன்னு. ஆனால் அந்த நாய் அங்கே உட்கார்ந்துருக்கு பாருங்கோ, அது கணத்தில் கோல்டு மெடல் போடுங்கோ, போடலாமல் விட்டுடுங்கோ, ஏதாவது பண்ணுங்கோ, அதுக்கு ஏதாவது இங்கே என்ன இந்த ஃபெஸ்டிவலில் இந்த விக்டரி விடாலோ எல்லோரும் என்னை பார்க்குறாங்க, அப்பா எத்தனை பேர் வந்தாங்க, நாளைக்கு என்னுடைய ஃபோட்டோ பேப்பரில் வரும் அப்படின்னு ஏதாவது அது நினச்சிக்குமா தெரியுமா? ஏன் நான் செகண்டு வந்தேன், ஏன் நான் தேர்டு வந்தேன் அப்படி அழுமா? ஒன்றும் இல்லை. எஜமான் ஏதாவது அடித்தா கை காட்டிட்டா அது பயந்துட்டு கத்தும் தவிர பசிக்குதுன்னா கத்தும். 2 பிஸ்கெட்டு கூட நிம்மதியாக இருக்கும், பார்த்தீங்களா? ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. அதனால் இது புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜஸ் பற்றி சொல்லும் போது நான் 40வது ஸ்லோகத்து வரைக்கும் நடந்த விஷயத்தை நீ சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கிளியரானதாக அதுக்கப்புறம் போக போக நம்ம அந்த மோட்சத்துக்கு காரணமான அடுத்த 4 படிகளை பற்றி பேச போகிறாரு. இங்கே டவுட் இருக்கக்கூடாது. ஆனால் இவன் இன்னும் கேட்பான், இன்றைக்கும் 2 கேள்விகள் வரும். ஸோ பரபிரம்மன் மேலே எதுவுமே சூப்பர் இம்போஸ் பண்ணலன்னு சொன்னோம் இல்லையா? பண்ண முடியாது. எப்படின்னு சொன்னால் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அபிமானம் பற்றி சொல்லிட்டு விசேஷமான அபிமானம் ஜீவனுக்கு இருக்கிறதுனால தான். அதனால் இது எதுவுமே பிரம்மன் இல்லைப்பா. நீ 2 வைக்கிற 7 வைக்கிற 7 வச்சுக்கோ, ஆனால் பிரம்மன் மேலே
சாமானிய காரணமாக அது எல்லா பிரம்மன்ல மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. இங்கே இந்த எக்ஸாம்பிள் சொன்ன நல்லா புரியும் இந்த விஷயம். என்னது, இந்த காணல் நீர் பார்க்குறோம். காணல் நீர் பார்க்கும்போது காணல் நீர் எத்தனை காணப்பட்டாலும், அதில் எத்தனை படிகளாக காணப்பட்டாலும், அப்புறம் எத்தனை ஸ்டேஜஸ் அதில் இருந்தால் கூட, எந்த நடந்தாலும் என்ன ஆனாலும் கூட அது எது மேலே ஆதாரப்பட்டு காணப்படுறதோ அந்த தார் ரோடு இருக்கு பாருங்க, அந்த தார் ரோடு மேலே ஏதாவது அத்தியாரோபம் பண்ண முடியுமா, எஃபெக்ட் பண்ணுமா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சுன்னா இந்த விஷயம் நமக்கு கிளிக் ஆகும். ஒன்றும் எஃபெக்ட் பண்ணலையே, அதனால ஏன் அது இல்லை, இல்லாததில் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 7 ஸ்டேஜ் எத்தனை ஸ்டேஜ் இருந்தால் கூட ஓகே. ஆனால் இருக்கு இல்லை, இருந்து இல்லாமல் சொல்கிறது பேர் தான் மித்யான்றோம். இந்த ஜீவன் விஷயம் கூட நீ சாமானிய காரணமாக பிரம்மம் நினச்சி நீ உணர்ந்தாயன்னா பிரச்சனை தீர்ந்து போச்சு. அபிமானத்தோடு அந்த நாய் மாதிரியும் இங்கே காணல் நீர் நினச்சிக்க மாதிரி இல்லவே இல்லை. இந்த கேள்விகளை இப்படி வருமான்னு சொன்னால் இதுதான் இந்த விஷயம். சாஸ்திர சொல்கிற இந்த பிரக்ரியானே எதுக்காக சொல்கிறதனே இது விட்டுட்டு அது சரியாக தெரிஞ்சுக்காதனால இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வரும். ஸோ அதனால் 7மே அசல் இல்லவே இல்லை. அதை சாஸ்திரமே உபனிஷத்தை சொல்கிறது இல்லையா. இன்னும் படிக்க இப்போது மாண்டூக்க உபனிஷத்தை படிக்க போகிறோம். அங்கே வரும்போதோ அதெல்லாம் நபந்தோ நபத்தா நமுக்தா ஓகே எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட்டு இமேஜின்டு. அதனால் இந்த இப்படிப்பட்ட பிரச்சனை நீக்கிறதுக்காக இந்த பிரக்ரியை இது 7 பற்றி சொல்கிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது அது வில் கீப் இட் aside. அதே மாதிரி இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கூட இமேஜின் பண்ணப்பட்டதா தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போது இந்த 41வது ஸ்லோகத்துக்கும் இப்போ நம்ம பேசின விஷயம் எல்லாம் உபயோகரமாக இருக்கும். ஸோ 41வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வரார், அதனால் இந்த லிமிட்டேஷன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் மேலேயும் இமேஜின் பண்ணுறது தவிர தேர் நாட் ரியல். எக்ஸிஸ்டன்ஸ்ன்னா வெளியில், சித்து கான்ஷியஸ்னஸ்ன்னா உணர்வு ரூபத்தில் இருக்குது. எக்ஸிஸ்டன்ஸு தெரியறது புலங்களுக்கு கூட நாமரூபங்களை தள்ளி வச்சுட்டா. ஆனால் கான்ஷியஸ் உணர்வு தெரியறது அவனுக்கு தெரியறது. சரி, எப்படி இங்கே ஆச்சாரியர் ஜோக்குக்காக இல்லை நீ 2ல் 7 வச்சுக்கோ, பிரம்மன்லேயே இருக்குன்னு நினச்சிக்கோ. ஆனால் இப்படி நாங்கள் நினைக்கிறோம், நீ எப்படி நினைக்கிறேன்னா அவனுக்கு இது புரிஞ்சதோ இல்லையோ. ஹவ் இஸ் இட் பாசிபிள், எப்படி ஒத்துக்கிறதே இந்த 7மே பிரம்மனில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னால் ஒத்துக்கிறதே முடியாதுன்னா அதுக்கு இப்போ முதல்ல அவனுக்கு கேள்வி கேட்குறான். 41வது ஸ்லோகம். சம்சார்யஹம் விபுத்தோஹம் நிஷோகஸ்துஷ்ட இத்யபி ஜீவகா உத்தராவஸ்தாஹ பாந்தி ந பிரம்ம காயதீம். இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பூர்வபக்ஷி அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நானும் அகம் சம்சாரி இதில் ஆக்சுவலாக சப்போஸ் இஃப் யூ எகெயின் ஆர்கியூ லைக் திஸ் எதி இத்தி, ஒருவேளை நீ இந்த விதமாக நீ அப்ஜெக்ட் பண்ணி ஏதாவது சொன்ன, எந்த விதமாக சார் இந்த கேள்வி, அகம் சம்சாரி சொல்கிறேன், யார் பூர்வபக்ஷ சொல்கிறான். சம்சாரி ஐ ஆம் த டூயர் அண்ட் த என்ஜாயரர். அது த அபிமானி இஸ் கால்டு சம்சாரி, சம்சாரி இஸ் கால்டு டூயர் அண்ட் என்ஜாயரர். அப்புறம் விபுத்தா, அப்புறம் எனக்கு அறிவு வந்துச்சு, ஐ ஆம் என்லைட்டன்டு. ஜீவன் தானே சொல்கிறதே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படியோ வந்துட்டான், பஞ்சதசி கிளாஸுக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் ஸோ பரோட்ச ஞானம் ஏற்பட்டது முதல்ல. அப்புறம் அபரோக்ஷ ஞானமும் வந்துச்சு. சொல்லிக்கிறான் அவனை, விபுத்தா நவ் ஐ எம் என்லைட்டன்ட். அதனால நிஷோகா, எனக்கு சோகம் இல்லை போச்சு. கடைசியில் இந்த ஜீவன் தானே சொல்லணும், இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு காலத்தில் அஜ்ஞானம் இருக்கிற ஜீவன் தானே. இப்போ நிஷோகா, அதனால துஷ்டா அப்படி ஐ எம் ஃபுல்லி கண்டென்டட் ஆல்சோ. இது அகம், இது அகம், இதுதான் நான். உத்தரா அவஸ்தாக அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க நீங்கள் பேசுகிற அவஸ்தைகள் இருக்க ஸ்டேஜஸ்ஸு என்னது? உத்தராவஸ்தாகன்னா அடுத்த ஸ்டேஜஸ்ஸு, லேட்டர் ஸ்டேஜஸ்ஸு. அது என்னது? அக்னா இந்த ஸ்டேஜஸ் தான் இதுக்கு அடுத்தது வந்து ஜீவகாக. ஓகே, அவஸ்தாக ஜீவகாகன்னா ஜீவகாக பாந்தி, அது எல்லாமே பிலாங்ஸ் டு த ஜீவா. இங்கே வரைக்கும் ஆக்சுவலி அவனுடைய கேள்வி இதி எது இது சேத் இல்லைங்க, அங்கே அவருக்கு தான் கேள்வி எடுத்துக்கணும். ஸோ சப்போஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவன் என்ன ஆட் பண்ணிட்டான், நான் சம்சாரின்னு ஒத்துக்கிட்டான் சொல்கிறான், நான் அப்புறம் என்லைட்டன்ட் ஆகிட்டு விபுத்தனன்னு சொல்கிறான், அதனால் சோகம் நீ அப்புறம் போயிடுச்சு திருப்தி வந்துச்சன்னா, இந்த 4 மட்டும் சொல்கிறான். ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நீ என்ன சொன்னால் அப்புறம் அந்த அடுத்தது வந்து அஜ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம் எனக்கு இல்லை, ஜீவகாக பாந்தி அப்படின்னு ஒரு வேளை நீ சொல்லி அது பிரம்மனுக்கு சேர்ந்ததை நீ சொன்ன, அப்படி தான் ஆர்குமெண்ட் தொடங்கிட்டான். நான் பிரம்மகாக. ஓகே, ஸோ ஜீவகாக பாந்தி பிலாங் டு த ஜீவா. இது மட்டும் these later stages வந்து பிலாங்ஸ் டு ஜீவா. ஆனால் நீ அப்படி நினச்சிருந்தா தப்பு. இந்த லேட்டர் ஸ்டேஜஸ் ஆல்சோ அவித்யா ஆவரணம் அண்ட் விக்ஷேபம் ஆல்சோ பிரம்மந்தில் கிடையாது, அது ஜீவனுக்கு சேர்ந்தது தான். சரியா? அதனால் இன் திஸ் வே நீ ஒரு அப்ஜெக்ட் பண்ண. சரியா? ஸோ இந்த மொத்தம் இந்த அப்ஜெக்ஷன் என்னன்னா, இந்த 4 தான் ஜீவனுக்கு சேர்ந்தது, அப்புறம் அந்த 3 வந்து பிரம்மனுக்கு சேர்ந்தது. அப்படி பண்ணி நீ ஒரு வேளை சொன்னால் நீ மாட்டிக்கிட்ட. எப்படி மாட்டிக்கிட்டேன்? சரி, உன்னோட ஆர்குமெண்ட்டை நான் ஆக்செப்ட் பண்ணுறேன். ஓகே, ஆனால் எதுக்கு ஆக்செப்ட் பண்ணுறேன்னா, நீ பேசினதுலேயே தவறு இருக்குது, ஃபேலசி இருக்குது, அந்த 3மே உனக்கு சேர்ந்தது தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாரு இப்போ. அப்படின்னு சொல்லிட்டு 42வது ஸ்லோகத்தில் பதில் கொடுக்குறாரு ஆச்சாரிய வித்யாரண்ய சுவாமி. தரியக்னோஹம் பிரம்மசத்வ பானே மத்ருஷ்டிதோ நஹி இதி பூர்வே அவஸ்தே ச भावसे ते जीवगे खलु. ஓகே, அப்படின்னு நீங்கள் மேலே பேசிட்டா, ஓகே, எது இஃப் யூ மன்னியத்தை இந்த மாதிரி நினச்சா தரிகி இஃப் இட் இஸ் ஸோ அந்த இஃப் இட் இஸ் தட் இஸ் த கேஸ், நீ அப்படி நினச்சிட்டு இருந்தா நான் என்ன சொல்கிறேன் பாரு. அப்போ அது நீ சொல்கிறதுலையோ பேசினதுலையே நீ ஒத்துக்கிற என்னது? அகம் அக்னஹ, அகம் அக்னஹ. ஏன்னு சொன்னால் பிரம்ம சத்வபானே ஓகே மத்ருஷ்டிதः. இது முன்னாடி நீ பேசியிருக்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசிட்ட?
பிரம்மம் கூட்டஸ்தம் ந பாதி, தெரியலையே பிரம்ம கூட்டஸ்தம் எங்கே இருக்கு, அதனால் அது இல்லை, ந அஸ்தி. இப்போ ஆச்சாரியர் வந்து அது திரும்பி ஞாபகப்படுத்திட்டு, அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லை, இப்போ கூட நீ பேசின 4 மட்டும் நானும், மிச்சம் 2 அது 3 வந்து பிரம்மந்தன்னு சொல்கிறியே, அப்படி எல்லாம் தப்பு. ஏன்னா அசలు நீ இப்போ சொன்னதுலேயே அந்த 3 கூட சேர்ந்து இருக்கனேது உனக்கு தெரியணும். நீ 4 சொல்லியிருக்கே, அகம் சம்சாரின்னு ஒத்துக்கிட்டேன், அப்புறம் விபுத்தஹன்னா, நிஷோகன்னா, திருப்திஹன்னா, துஷ்டஹன்னா. ஆனால் இங்கே என்ன குறிக்கிறதுனா, பிரம்மம் எனக்கு தெரியல, சத்வபானே அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு, த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த பிரம்மன் வந்து தெரியல. மத் திருஷ்டிதா, ஓகே, என்ன விஷனில் உனக்கு தெரியலன்னு நீ சொன்ன. நஹி இத்தி பூர்வே அவஸ்தே, அது சொன்னதுனால, நீ அப்படி சொன்னதுனால அது வந்து பூர்வே அவஸ்தைன்னா அந்த முன்னாடி 2 ஸ்டேஜஸ் வந்து அவித்யா அண்ட் ஆவரணம், அது ஜீவனுக்கு தான் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிவிக்கிறது உண்மையா கலு எசென்ஷியல்லி. புரியலையா அவனுக்கும்? ஏன்னா எனக்கு இப்போ என்ன சொன்னானே, விபுத்தகான்னு சொன்னான் இல்லை, விபுத்தா முதல்ல, அப்புறம் என்ன சம்சாரின்னு சொல்லிட்டேன், கர்த்திருவ போக்திருத்த அபிமானம். பிரம்மனுக்கு கர்த்திருவமும் கிடையாது, அபிமானமும் கிடையாது, அவருக்கு முக்தடியணுமணி கேட்க மாட்டார், பேச மாட்டார், சொல்ல மாட்டார், அதனால் பந்தம் இருக்குன்னு தெரியல, மோட்சம் எதுவுமே இல்லை பிரம்மனில், ஏன்னா கர்த்திருவ அபிமானம் இல்லை. அதனால் அப்போ நீ விபுத்தகான்னு நீ சொன்னா என்ன அர்த்தம், நீ விபுத்தனா எனக்கு அபரோக்ஷ ஜானம், பரோட்ச ஜானம், அபரோக்ஷ ஜானம் இதெல்லாம் வந்துச்சு. இப்போ கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய வருஷம் போனதுக்கப்புறம் நல்லதாக சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொல்கிற என்ன அர்த்தம், இது முன்னாடி உனக்கு அவித்யா அஜ்ஞானம் இருக்குன்னு தானே அர்த்தம். இது முன்னாடி அஜ்ஞானம் இல்லைன்னு எதுக்கு இப்போ வந்து விபுத்தகான்னு சொல்கிறேனே, சொல்ல வேண்டியது இல்லையே. அதனால் பிரம்மனு சொல்ல மாட்டான் எனக்கு ஞானம் வந்துச்சேன்னு, இந்த ஜீவன் தான் சொல்லணும். ஏன், ஜீவனுக்கு தான் அஜ்ஞானம் இருக்குன்னு. புரிஞ்சுதா இப்போ? அதனால் நீ சொன்னதுலேயே தப்பு இருக்கு, அதே தெரிவிக்கிறதே அஜ்ஞானம் இருக்க ஜீவனுக்கு சேர்ந்தது தானே. அதனால் கலு உண்மையாக பேசணுன்னா தம்பி என்ன சொல்கிறது, பாசேத்தே அது கண்டிப்பாக ஜீவனுக்கு சேர்ந்தது தான், ஜீவனுக்கு சேர்ந்தது தான். சரியா? என்னது பூர்வ அவஸ்தை, அந்த அவித்யா ஆவரணம் கூட ஜீவனுக்கு சேர்ந்தது தான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இதில் என்ன இருக்கு, இப்போ நீ சொன்னதுலேயே தெரியறது. ஓகே, நிஷோகா அண்ணா அப்படின்னு இது முன்னாடி சோகம் இருக்கிறதுனால அர்த்தம். சோகம் எங்கேருந்து வந்துச்சு? பிரம்மன் சொல்ல மாட்டான் ஐ ஆம் நிஷோகான்னு. பாருங்கோ, இந்த வேதாந்த வாக்கியங்களை சொல்லிட்டு அகம் ஓகே ஐ ஆம் நிர்விகல்பா, அகம் இது இப்படின்னு நிதித்தியாசனம் பண்ண சொல்கிறோம். இது எல்லாமே ஜஸ்ட் பிரக்ரியை தான், பிரக்ரியை. இந்த சொல்கிறவனும் கிடையாது, சொல்ல வேண்டியதில்லை, எதுவுமே கிடையாது. இருக்கிறது அப்படி இருக்கு. இது சொல்கிற வரைக்கும் விற்பி இருக்கு, விற்பி இருக்கிற வரைக்கும் மனசு இருக்கு, மனசு இருக்கிற வரைக்கும் அபிமானம் இருக்கு. ஆனால் இதான் பிரக்ரியை. இந்த ப்ரொசீஜர் வச்சுட்டு தான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது நிறுத்திவிடும். என்ன சொல்ல வேண்டியதில்லை, எதுக்கு நான் சொல்லணும்? நான் முக்தனன்னு ஏன் சொல்லணும்? நான் முக்தன்தான், ஆனால் முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நீ நிஷோகான்னு சொல்லிட்ட, அப்புறம் துஷ்டகான்னு சொன்ன. பிரம்மம் எப்போ சொல்ல மாட்டார். ஓகே, நான் பூர்ணகா, நான் பூர்ணகான்னு எதுக்கு சொல்லணும்? நான் பூர்ணந்தான், பூர்ணமத பூர்ணமிதம்னு அர்த்தம் பாருங்க. அதனால் சத்தியத்தில் ஆக்சுவலி இந்த ஆர்குமெண்ட்டு, இந்த டிஸ்கஷனு, இந்த கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லை. பட் அந்த சத்திய நிஷ்டை ஏற்பட்டு அந்த சத்தியத்தில் எந்த ஒரு செகண்ட் தாட்டை என்ன சொல்கிறது, இன்னொரு எண்ணமோ, இன்னொரு பாவனையோ, இன்னொரு கல்பனையோ, இன்னொரு இது இல்லை. அது வந்து பியூர். எப்படி தூக்கத்தில் எப்படி இருக்குது கவனி,
அங்கே ஏதாவது இருக்கா? நீ ஞானின்னு ஏதாவது தோணுறதா? நீ அஜ்ஞானின்னு தோணுறதா? உனக்கு அபிமானம், கர்த்திருவம், போக்திருத்த அபிமானங்கள் தெரியுது? எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். டோன்ட் சே தட் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு. இருக்க, அங்கே பிரம்மம் இருக்க, பிரம்மம் அப்படி இருக்க சுத்தமான. அதனால தான் சுத்த சத்துவம், சுத்த சைத்தன்யம் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மௌனமாயிடு. லுக் வித்தின் யுவர் செல்ஃப். நீ தான் இருக்க. அந்த அது தவிர இன்னொன்று இல்லை, ஒன்று தவிர இன்னொன்று இல்லை. அதனால் என்னோட ஆர்குமெண்ட்லேயே ஃபேலஸ் இருக்கு, நீயே புரிஞ்சுக்கோ. ஆனால் நான் என்ன சொன்னான்னா ஃப்ரம் மை விஷன், நான் ஓகே அந்த எர்லி 2 ஸ்டேஜஸ்ஸு கூட ஓகே ஜீவனுக்கு சேர்ந்ததுதான்னு சொல்லி தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் அது ஒருக்காகவும் பிரம்மனுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பியும் இன்னொரு கேள்வி வருதே. சரியா? என்ன படித்தோம்? 42லும் அந்த ஒரு சந்தேகம், அந்த கேள்வி 41ல் ஒரு சந்தேகம், 42ல் பதில் கொடுத்தாச்சு. இப்போ திரும்பி படிக்கிறோம். 43வது ஸ்லோகம் படிக்கணும். அஜ்ஞானஸ்யாஸ்ரயோ பிரம்மா அஜ்ஞானாஸ்ரயோ பிரம்மேதி அதிஷ்டானதயா ஜகுः ஜீவாவஸ்தாத்வமஜ்ஞான அபிமா ஜீவாவஸ்தாத்வமஜ்ஞான அபிமானித்வாதவாதிஷம். இங்கே என்னதான் கேள்வி வருதுன்னு சொன்னால் 43வது ஸ்லோகம் முதல்ல இது பார்க்குறோம். கேள்வி என்னன்னு சொன்னதுக்கப்புறம்தான் இங்கே தெரியும். அப்போது நீங்கள் ஒருவேளை இப்படி எல்லாம் சொல்லி பதில் கொடுத்துட்டீங்க. அஜ்ஞானம் பிரம்மன் ஆசிரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பூர்வ ஆச்சாரியர்கள் கூட ஓகே பூர்வ ஆச்சாரியர்கள் கூட ஜகுன்னா the declared was declared long நடந்து போன ரிமோட் பாஸ்ட். ஜகுஹு என்ன? ஜகுஹு பிரம்மன் ஆசிரிச்சுதான் அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னாரே. அது மட்டும் இல்லை, பிரம்மன் தான் சப்ஸ்ட்ராட்டம், எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கார் இல்லையா, எவ்ரிதிங்கனே. அப்போது இன்னும் கூட எனக்கு ஒத்துக்க முடியல, கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்கு. ஏன் அப்படி? பிரம்ம ஆஸ்ரிதா ஓகே மாயா அஸ்தின்னு தத்துவபோதத்துலேயும் பார்த்தோம். ஓகே அப்போது அஜ்ஞானம், அந்த மாயான்னா அஜ்ஞானம் தானே. அப்போது பிரம்மனில் இருக்குன்னு சொன்னால் பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு சொல்லும் போதோ, அப்போது அஜ்ஞானம் இது பிரம்மனில் இருக்குன்னு சொன்னால் ஏன் தப்புன்றீங்க அப்படின்னு கேள்வி. அதுக்கு தான் பதில் 43ல் சொல்கிறார். அது சரியப்பா, நீ அப்படி சொன்னால் நானும் ஒத்துக்கிறேன். ஆச்சாரியர்கள் எல்லோரும் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆச்சாரியர்கள்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னு. ஆனால் நானும் என்ன எம்ஃபசைஸ் பண்ணி என்ன நான் சொல்கிறேன்னா, அந்த அஜ்ஞானம் அஜ்ஞானத்தினால கண்டிஷன் செய்யப்பட்டு அந்த சிதாபாச தேகத்தை ரெண்டுத்து கூட அபிமானம் வச்சிருக்கிற ஜீவனுக்கு சேர்ந்ததுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் விசேஷ காரணமாக. அதனால் ஏன் ஜீவன் அவனை தெரிஞ்சுக்கிறதானே நான் அஜ்ஞானியாக இருக்கேன். அஜ்ஞானியாக இருக்கேன்னு தெரிஞ்சதுனால தான், நினைக்கிறதுனால தான் ஏதாவது வழிக்கடிக்காதான்னு சொல்லிட்டு கடவுளை பூஜைக்கு போகிறோம் பக்திக்கு. அப்புறம் இல்லைன்னா ஞானம்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வருவோம். எதுக்கு வருங்க? எதுக்கு பஞ்சதேசி படிக்கிறோம்? நீ ஞானம் இருந்துச்சுன்னா நீ எதுக்கு கிளாஸுக்கு வருவேன்? உனக்கு எல்லாமே பூர்ணமாக இருக்குது, அஜ்ஞானமே இல்லைன்னா அங்கே மோகம் இல்லை.
மோகம் இல்லைன்னா பயம் இல்லை. மோகமும் பயமும் அஜ்ஞானமும் சோகம் இல்லைன்னா நீ எதுக்கு அப்போ கடவுள்கிட்ட போகணும்? உனக்கு ஏதோ குறை இருக்குன்னு நினச்சி தானே கடவுள்கிட்ட போய் பக்தியில் வேண்டிக்கிறேன். அதனால் இவன் ஜீவன் அவன் தன்னை தான் இக்னோரண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு அந்த இக்னோரன்ஸை கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். அதனால் நான் அப்படி சொன்னா தவிர பூர்வீகளுக்கு சொன்னது ஆதாரம் பிரம்மனுக்கு, அஜ்ஞானத்துக்கு ஆதாரம் பிரம்மன்னா அதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன் இப்போ. ஓகே, அதனால் திரும்பி அதில் போய் குழப்பிக்காத. விசேஷ சாமானிய காரணமாக சர்வத்துக்கு பிரம்மந்தான் ஆதாரம். ஆனால் விசேஷ காரணமாக பார்த்த பல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான். இப்போது அது மனசில் வச்சுக்கோ, சிந்தனை பண்ணும், மறுபடியும் யோசிச்சு புரிகிற வரைக்கும் திரும்பி கேளு, மறுபடியும் கேளு. தவிர கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத. சரி, உனக்கு கேள்விகள் நான் பதில் சொல்கிறேன். இப்போது கிளியராக இருக்கா? பரவாயில்லையா? அதுக்கு பதில் சொல்லிட்டாரு ஆச்சாரியர். சொன்னதுக்கு பிறகு 44வது ஸ்லோகத்தில் அடுத்தது என்னன்னு சொன்னால், சரி, ஜீவனுடைய பந்தத்துக்கு காரணம் அந்த முதல் 3 விஷயங்கள், அவித்யா, ஆவரணம் அண்ட் விக்ஷேபம். சரி, இதெல்லாம் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நல்லாதான் விவரிச்சிட்டிங்க. சரி, இப்போ இந்த 3த்துலேருந்து விடுப்பிச்சுக்கணும் இல்லையோ? அடுத்த 4 படிகளை பற்றி இப்போது இனிமேல் பேச தொடங்குறாரு. சரியா? மோட்சத்துக்கு வழி பாருங்கோ, தப்பிச்சுக்கிறதுக்கு கரையேறதுக்கு வழி பார்க்கணும். தவிர இந்த ஆவரணம் அவித்யா விக்ஷேபம் இதே பேசிட்டு போதும்னு சொல்லி அது பக்கத்தில் வச்சுட்டு இனிமேல் வந்த வேலை பார்வோய். அந்த வந்த வேலை பார்க்கறதுக்கு தான் இங்கே பகவான் ஆச்சாரிய வித்யாரண்யர் அடுத்த 44வது ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தினை எது அந்த லிபரேஷன் மோக்ஷத்துக்கு அங்கே பந்தம்னு சொன்னோம். அதுக்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணிக்கணும்? 44வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஞானத்வயேன நஷ்டேஸ்மின் அஜ்ஞானே தத்கிருதாவ்ருதிஹி நபாதி நாஸ்தி சேத்யேஷா த்விவிதாபி வினஷ்யதி. ஸோ அதனால் இப்போது அந்த பிரக்ரியை நீ எதுக்கு உபயோகப்படுத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கோ. அதனால் இப்போது 2 ரகமான ஞானம் பற்றி சொல்லியிருக்கோம் இந்த 7 படிகள் சொல்லும் போதே. ஒன்று அபரோக்ஷ ஜானம், முதல் பரோக்ஷ ஜானம். இந்த பரோக்ஷ ஜானம் சொன்ன உடனே ஞாபகம் வருதா? அந்த தசம கதை சொன்னோம் இல்லையா? 10 பேர் சிஷ்யர்கள். அதில் அந்த 10வது ஆள் அவன் இல்லைன்னு கவலைப்பட்டு அலறும்போது குரு வந்தார். ஒரு ஞானி தூரம்லேருந்தே இவன் அலறதை முதல் நிறுத்தணும்னு சொல்லி, அழாதப்பா, 10வது ஆள் பையன் இருக்கான் அப்படின்னு காதில் விழுந்துச்சா. அது ஒரு விதமான முதல் அறிவிப்பு, ஆப்த வாக்கியம். நடுவில் அப்பா அட்லீஸ்ட் நான் இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன், இருக்கேன்னு சொல்கிறாரே, அதுக்கு பேர் பரோக்ஷ ஜானம். சரியா? ஏன்னா நீ பிரம்மம் இல்லை, பிரம்மம் கூட்டஸ்தம் நாஸ்தி என்ற. ஆனால் இப்போ ஆப்த வாக்கியம் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் சாஸ்திரம் படிக்க தொடங்கும் போது குரு சொல்லி அஸ்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, அது எனக்கு எப்படி தெரியும்னேது அடுத்தபடியில் சாஸ்திரம் படிப்படியாக சொல்லும். ஓகே, யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். சரியா? ஸோ அந்த மாதிரி படிப்படியாக நீ தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அது உனக்குள்ளதாக இருக்குது, அது நீயாவாக இருக்குது. அப்புறம் அது நீதான், நீ பிரம்மம். ஸோ முதல்ல வந்து குஹலோ இருக்கு, ஹிருதயத்தில் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அது நீதானே தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் பண்ணும். அதுக்கப்புறம் நீ அது சிந்தனை பண்ணி கொஞ்சம் காலமானதுக்கு பிறகு உனக்கு சரியான விதத்தில் ரிசீவ் பண்ணிக்கிட்ட அகம் பிரம்மாஸ்மி, நான் ஐ ஆம் தட், நானே தான் அந்த பிரம்மம், நானே தான் அந்த பிரம்மமனே ஸ்வானுபூதிக்கு பேரும் அபரோக்ஷ ஞானம். இனிமேல் அது குரு சொல்லி அது அங்கெங்கோ தேடி கண்டுபிடிச்சி வாங்குகிற பொருள் வஸ்து இல்லை, நானாகவே இருக்காது. ஸோ 2 விதமான ஞானம் இருக்குது என்றார் இல்லை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார். ஒன்று வந்து இது ரெண்டுமே எதுக்குன்னு சொன்னால், அந்த அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட 2 எஃபெக்ட்ஸ் இருக்கு பாரு, அந்த 2த்துல நீக்கிறதுக்கு இந்த 2 என்ன 2 அது? இப்போ பாருங்கோ, ஸ்லோகத்துடைய வார்த்தைகள் பாருங்கோ. ஞானத்வயேன, இந்த 2 விதமான இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் நாலேஜ், பரோக்ஷ அண்ட் அபரோக்ஷ ஞானத்தினால, அஸ்மின் அஜ்ஞானே நஷ்டே, அஸ்மின் அந்த அஜ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட அதில் இருக்கிற அந்த அஜ்ஞானத்தினை நஷ்டம் பண்ணுறதுக்கு. அஜ்ஞானத்தில் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, 2 கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ தத் கிருதாவிருத்தி, அந்த அஜ்ஞானத்தில் 2 தத், அந்த அஜ்ஞானம் 2 பண்ணிச்சு. 2 என்னது? இக்னோரன்ஸ் அண்டு அந்த வீலிங்கு. ஒன்று வந்து இக்னோரன்ஸு, 2வது வந்து ஆவரணம், அஜ்ஞானம் ஆவரணம். அது வந்து முதல் அஜ்ஞானம் வந்து ந பாதி, ந பாதி, நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை. முதல்ல ந அஸ்தி, ந பாதி, ந பாதி எப்படி தான் கரெக்டு தான். காணப்படலையே, காணப்படலையே, தெரியலையே, தெரியலையே, எங்கே எங்கே பிரம்மம், எங்கே கூட்டஸ்தம், எங்கே தெரியலையே, ந பாதி, அனுபவப்படலை எனக்கு. அப்புறம் ந அஸ்தி, அதனால் அது இல்லை, அதனால் அது இல்லை. இப்போ இது வந்து ரிவர்ஸில் சிஷ்யனும் இந்த ஞானத்தில் இப்படி புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து ந அஸ்தி అనేది அஜ்ஞானம், ந பாதி అనేది ஆவரணம். இது எனக்கு முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு லாய்க்கு, நீங்கள் எல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முடியும், நீங்கள் இதுதான் தொழியாக வச்சுக்கிட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. குரு சந்நியாசின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு சந்நியாசம், உங்களுக்கு என்ன குட்டியாக குழந்தையா, வீடா வாசலை, இப்படியெல்லாம் சொல்லி சமர்த்தனம் பண்ணிக்கிறோம் பாருங்க. அதெல்லாம் ஃபர்தர் க்ளோரிஃபிகேஷன், விக்ஷேபம், ஒன்றும் கிடையாது. ஸோ ந அஸ்தி అనేది முதல்ல நீக்கப்படணும். எதனால்? பரோட்ச ஞானத்தினால. இருக்கு சொல்லாது, அப்படி இல்லைன்னு சொல்லாது. அப்படின்னு உனக்கு காதில் விழும். சத்சங்கத்துக்கு வந்த, காது கொடுத்த, அது நீக்கப்படுறது. அப்புறம் 2வது வந்து ந பாதி, ஓ தெரியல, தெரியும், ஷேனி அனுபவப்படும், இருக்கே, முதல்ல ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிட்டேன். அப்புறம் கேளு, எங்கே இருக்க, எங்கே இருக்கு சுவாமி, எங்கே இருக்க, எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ தூரத்தில் இருக்கேன், நான் என்ன தபஸ் பண்ணணும், எல்லாம் சொல்லி தருவோம். உபனிஷத்தை படித்தேன், எல்லாம் சொல்லதுக்கப்புறம் அந்த டைரக்ட் நாலேஜ், அபரோக்ஷானுபூதி வரும்போது, அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, பிரம்ம அஸ்தி, ஓகே, அகம் பிரம்ம அஸ்திலேருந்து பிரம்ம அஸ்மி, அஸ்தின்னு சொல்லி அப்புறம் அஸ்மின்னு சொல்லுவேன். அவ்வளோதான் டைரக்ட் நாலேஜ் அண்ட் டைரக்ட் நாலேஜ். அதனால் இந்த 2 விதமான குழப்பங்களும் அஜ்ஞானத்தினால் ஆவரணத்தினால் ஏற்பட்ட நாஸ்தி நபாதி అనేది వివిధ అపి
வினஷ்யதி. ரெண்டு கூடவும் இந்த ரெண்டு விதமான ஞானத்தினால நீக்கப்படும். இது ரெண்டு போயிடுச்சுன்னா அப்புறம் விக்ஷேபம் எங்கே இருக்குது? ஆவரணமே இல்லை, அஜ்ஞானம் இல்லைன்னு விக்ஷேபம் அது பாட்டுக்கு அது குறைஞ்சி போயிடும். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மேலும் இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு விவரிக்கிறாரு. 45வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். பரோக்ஷ ஞானதோ நஸ்யேத் அசத்வா விருத்தி ஹேதுதா அபரோக்ஷ ஞான நானாஸ்ய யபானாவ்ருதி ஹேதுதா. ஸோ 45வது ஸ்லோகத்தில் இந்த ஒரு அந்த ஞானம் பற்றியும் அது செய்கிற வேலை பற்றியும் அது எப்படி அந்த அஜ்ஞானத்தினை பரோட்ச ஞானமும் அப்புறம் ஆவரணத்தினை அபரோக்ஷ ஞானமும் நீக்கும்னு சொல்லி விவரிக்கிறார். பரோக்ஷ ஞானத பை இன்டைரக்ட் நாலேஜ் ஆப்த வாக்கியம். அதனால தான் நிறைய வருஷங்கள் நிறைய கேட்டுட்டு இருந்தால் கூட இதெல்லாம் ஒத்துக்கிறோம். பிரம்மம் இருக்குதாமா, பிரம்மம் தான் மட்டும்தான் இருக்கணுமா, பிரம்மம் ஒக்கட்டே அப்படி எல்லாம் சொல்லி அப்புறம் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. சப்த தசைகள் இருக்குது ஜீவனுக்கு. எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக நிறைய வருஷங்கள் சிரவணம் பண்ணியிருந்தால் கூட இந்த சாதகனுக்கு அதெல்லாம் அப்படியே இன்னும் சம்சாரம் நீக்கப்படாது. கர்த்திருவ போக்திருத்த அபிமானங்கள் நீக்கப்படணும். இதெல்லாம் நடக்கலைன்னு அர்த்தம் வேறு என்னமோ தப்பு நடக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப நாள் கேட்குறோம் தவிர இன்னும் எனக்கு பயம் போகல, எனக்கு இன்னும் ஆசை விடலை, எனக்கு இன்னும் அது புரியலை. ஆனால் பிரம்மம் இருக்கு, அதெல்லாம் நல்லதாக இருக்கு, ஆனால் பிரம்மம் அனுபவப்படலையே. இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு அர்த்தம் திரும்பி கேட்டுகிட்டே இரு. குரு வேறு என்ன சொல்லுவார்? ஒழுங்கா கேளு. காதில் பஞ்சு ஒன்று வச்சுக்கல, இல்லை, ஒழுங்கா கேளு. அப்புறம் வீட்டுக்கு போய் மனனம் பண்ணுறியா, ஹோம்ஒர்க் பண்ணுறியா, நிதித்தியாசனம் பண்ணுறியா? ஸோ பரோட்ச ஞானத்தா இந்த இன்டைரக்ட் நாலேஜ்னால ஆப்த வாக்கியம் சாஸ்திரம் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். தினந்தோறும் ஒன்று டாபிக் பேசிட்டு இந்த கஷ்ட காலத்தில் கூட, கஷ்டகாலம் இல்லை, ஒருத்தர் நீ கம்யூனிகேட் பண்ணக்கூடியாத சோஷியல் டிஸ்டன்ஸு இந்த கொரோனா ஹவுஸ் அரெஸ்ட் சமயத்தில் கூட ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு வேதாந்தன்னு நமக்கு பண்ணி கேட்குற மாதிரி ஒரு ஏற்பாட்டு அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணிட்டு இருந்தால் கூட இதெல்லாம் பரோட்சமாகவே இருக்கக்கூடாது. அசத்வா விருத்தி ஹேதுதா. இது அசத்வா விருத்தி அப்படின்னா அந்த ஆவருத்தி என்ன பண்ணிச்சு? நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வீலிங். மேலே சொன்னார்ல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்கிற நான் எக்ஸிஸ்டன்ஸ்னஸ், பிரம்மம் అనేది இல்லை అనేది முதல்ல இருக்குது. அது இப்போ அந்த ஆஸ்பெக்ட் நஷ்யத்து ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் முந்தாவது ஸ்லோகத்தை சொன்னது இங்கே தனித்தனி வார்த்தை சொல்லி ஸ்லோவாக விவரிக்கிறார். நஷ்யேத் அபானாவிருத்தி ஹேதுதா. அப்புறம் அது நான் எக்ஸ்பீரியன்ஸ்னஸ், எனக்கு அனுபவப்படலை అనేది அபரோக்ஷ ஞான நாஷ்ய. அது எனக்கு அனுபவப்படலேன்னு அந்த குறை, அந்த ப்ராப்ளத்தினை இந்த அபரோக்ஷ ஞானம் நாசனம் பண்ணும். இதுதான் அப்படின்னு இண்டீட் உண்மையாக சொல்லணும்னா முதல்ல சத்சங்கத்துக்கு பரோட்சமான ஞானத்தினை வாங்கிக்கிறதே பெரிய விஷயம். ஓகே,
இப்போதைக்கு எனக்கு முடியல, பாட்டில் எனக்கு இன்னும் நிறையா இருக்குது, அது இருக்குதுன்னு இப்படி தான் பண்ணணும். வேணா இருக்குது வேறு 10 வருஷம் 20 வருஷம் சாஸ்திரத்தின் சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கணும். குரு உபதேசத்தினை வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம தினந்தோறும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த கூட்டஸ்தன் இல்லை అనేది మొదల్లో ఇరికే అని శ్రవణత్తులో కేంపే సత్యం అనేది ஒன்று இருக்கு. நீ பார்க்குறது எல்லாமே சத்தியமாக நினச்சிக்காது. பார்க்குறது எல்லாமே சத்தியம்னு நினச்சிக்கணும்னா அந்த சத்தியத்தில் குறையில்லைன்னு பார்க்கணும். ஆனால் நமக்கு அப்படி பார்க்க முடியலையே. அதனால் நீ நாமரூபங்கள்னு பார்க்குறேன், அதனால் குறை காணப்படுறதை நீ நாமரூபங்களுக்கு சப்ஸ்ட்ராட்டமாக இருக்கிற அஸ்தித்வம் அந்த சத்தினை கவனிக்க மாட்டேன். ஸோ அதனால் அப்புறம் அனுபவப்படலைன்றே எனக்கு அஜ்ஞானம் இருக்கேன்னு நீ சொல்லும்போதே அஜ்ஞானம் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு இருக்கிறதுனால நீ ஞானம்தான் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சது உனக்கு? அஜ்ஞானம் அங்கே இருக்கேன்னு நீயே ஒத்துக்கிற அஜ்ஞானம் இருக்குன்னு முதல்ல அஜ்ஞானத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறேன். அசல் சரீர எங்களுக்கு எல்லாத்துக்கையும் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்படி தனியாக நில்லு. அதனால் எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, அனுபவப்படலே அன்னு தெரியறது உனக்கு. அந்த தெரியறதே அனுபவப்படுறது தான். என்ன அது அறிவு. தட் இஸ் த நாலேஜ் விச் யூ ஆர். அதனால சுத்த ஞானம்னு சொல்லப்படுறது. நீ இதில் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஏதோ அனுபவப்படணும் அந்த அனுபவப்படணும்னு யாருக்கு தோணுறதோ அவன்தான், அவனுக்கு தான் எல்லாமே அனுபவப்படுறது. அனுபவப்பட வேண்டியது இல்லை. அவனுக்கிட்ட ஒரு குறையும் இல்லை. ஸோ அதனால் இந்த ந அஸ்தி ந பாதி ரெண்டுமே நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல திரும்பி அந்த ஃபஸ்ட்டு அபானம்னா நாட் சீன் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்கிற அந்த வார்த்தனை ஸோ டைரக்ட் நாலேஜினால் டைரக்ட் நாலேஜ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, அதில் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? ரிசல்ட் வரணுங்கிற பலம் 2 சொல்லியிருக்குமே, 6 இப்போ 5வது படி வரைக்கும் முடிச்சிட்டோம். 6, 7 துக்க நிவர்த்தி அண்ட் ஆத்தியந்திக திருப்தி. ஸோ அன்கண்டிஷ்னல் அல்லது சுகம், ஆத்தியந்திக சுகம் வரணும். அதில் முதல் இப்போ அந்த ரிமூவல் ஆஃப் சாரோ பற்றி சொல்கிறாரு. 46 அபானாவரணே நஷ்டே ஜீவத்வாரோபசம்க்ஷயாத் கர்த்ருத்வாத்யகில சோகः சம்சாராக்யோ நிவர்த்ததே. அபான ஆவரணே நஷ்டே, இந்த பிரத்யக்ஷ அனுபவனால டைரக்ட் நாலேஜ்னால எக்ஸ்பீரியன்ஸு ஆயிடுச்சு. இப்போ ஐ ஆம் ஓன்லி தட், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அபான ஆவரணே, இந்த ஐ டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் அனே ஆஸ்பெக்ட் ஆஃப் தி இந்த வீலிங் பவருடைய ஆஸ்பெக்ட் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா எப்படி? டைரக்ட் நாலேஜ்னால. ஐ மைசெல்ஃப் ரிகக்னைஸ்ட். எனக்கு சாஸ்திரம் அப்படி சொல்லி எனக்கு காட்டி கொடுத்துச்சு. அது நானே உணர்ந்தேன். அதனால் என்ன ஆகும்னா ஜீவத்வ ஆரோபசம்க்ஷயாத். அப்போது என்னாகும்? இந்த ஜீவன் ஆரோப்பணம் பண்ணிக்கிட்டு விசேஷமாக அபிமானம் வச்சுக்கிட்டு இது கிளைம் பண்ணுற அந்த ஜீவத்துவம் ஜீவனம் இருக்கும். ஸோ
Swamiji பலவாட்டி இந்த வார்த்தை உபயோகித்தார். ஜீவனம் is a common phenomena. ஜீவத்வம், okay, and அபிமானம் is specific, விசேஷமா அகங்காரமாக தெரியுது. ஸோ ஆரோப சம்சயாத் ஜீவத்வம், ஜீவா ஹுட், அந்த ஹுட்டு வரக்கூடாது. அது சம்சயாத்தன்னா ரிமூவ்டு, நீங்கப்பட்டது. எதனால்? அது என்னோட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு அபரோக்ஷமான அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நானே அந்த சுத்த சைத்தன்யமாக இருக்கேன். சம்சயாத் கர்த்திருவ ஆதி. ஸோ இந்த ஜீவத்துவ பாவனை இருக்கிறதுனால தானே கர்த்திருவ ஆதின்னா கர்த்திருவ அபிமானம், போக்திருத்துவ அபிமானம், இது எல்லாமே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே. அப்புறம் புண்ணியமும் பாபமும், அப்புறம் பிராரப்தம், அப்புறம் ஆகாம சஞ்சிதம், இது அது, அந்த லோகம் இந்த லோகம் எதுவுமே இல்லை. எல்லாமே கர்த்திருவாதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த டூயர்ஷிப் என்ஜாயர்ஷிப் எல்லாமே அகிலஹ இருக்கிறது ரெண்டு தானே சார். ஓகே, ஆதி எக்ஸெட்ரான்னு சொல்லி அப்புறம் அகிலஹன்னா என்ன சொல்கிறாரு? அது டோட்டலாக முழுசாக திரும்பி ட்ரேஸு கூட இருக்காது. இல்லை அதுக்கு சேர்ந்து சுற்றி இருக்கிற இது நான் சொன்ன மாதிரி புண்ணியம் பாபம் எதுவுமே, பரிகாரம் பிராயஷ்சித்தம் கர்ம பந்தம் எல்லாமே அகிலஹ டோட்டலி சம்சார ஆக்கியக. எது சம்சாரமணி சொல்லப்படுறதோ, எது இதெல்லாம் சேர்ந்தது சம்சாரம் சொல்லப்படுறதோ கவனமாக இருக்கணும். சம்சாரம்னா மலையாளம் சம்சாரிக்கிறது இல்லைன்னு தமிழ் சம்சாரம் இல்லைங்க. தமிழ் சம்சாரம் கூட இந்த சம்சாரத்தில் ஒரு பாகம்தான். மொத்தத்தில் பாருங்கள், அகிலக சம்சார ஆக்கியக. எது சம்சாரம்னு மொத்தம் சொல்லப்படுறதோ இது எல்லாமே கூட இதனால் ஏற்படுற சோக. ஓகே, இதனால சோகம்தான் இருக்கு. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷானுதர்ஷனம் பகவத்கீதையில். ஓகே, ஜன்ம ஜரா வியாதி, பிறக்கிறது, வயசாகிறது, மரணிக்கிறது, இது எல்லாத்துக்கும் அப்புறம் துக்கம் இருக்குன்னு தோஷம் இது தரிசிக்கணும்ன்றார் பகவான். இப்போ அது ஆயிடுச்சு, அந்த தரிசனம் ஆயிடுச்சுன்னா சோகக. அப்போது இல்லை பிரம்மமான எனக்கு உள்ளே இந்த சம்சாரம் கிடையாது, எதுவுமே எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு. அதனால் சம்சாரத்துக்காரனால வரப்பட எல்லா துக்கமும் சோக நிவத்தி அகிலஹ பர்மனெண்ட்லி ஃபார் குட் அப்படி நீக்கப்படும் அப்படின்றார். ஸோ கடைசியில் இப்போது துக்க நிவத்திக்கு என்னதான் வழி அப்படின்னா, அதனால தான் நம்ம என்னமோ எத்தனையோ பிரயத்தனம் பண்ணுறோம் தப்பிச்சுக்கிறதுக்கு. நம்ம சரீரத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, சரீரத்துக்கு வர இந்த மாதிரி துக்க தோஷான தரிசனம், ஜரா வியாதி மரணம் இதுக்கு வந்து தான் ஆகும். இப்போ அதே பிடிச்சிக்கிட்டு அது சரி பண்ணணும்னு நினச்சிக்கிறதுக்கே கவலைப்பட்டு இருக்கிறதா, இல்லை ஏதாவது இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற என்னுடைய நிஜஸ்வரூபத்தை உணர்ந்து நான் நிம்மதியாக இருக்கிறதா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதனால் இந்த சாய்ஸ் ஒழுங்காக நம்மளுக்கு பண்ண தெரியலன்னா நம்ம we are in samsara. Otherwise you are in samsara, you are in bandha. Otherwise என்ன நீ நித்யமுக்தஹ, நீ நித்யமுக்தஹ. I am always liberated only. அப்போ எதுக்கு இந்த ஸ்ட்ரகிள் இல்லை? அதுதான் இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் அட்டைனிங் தி மோக்ஷான், முக்தி அடையணும், ஏதாவது பண்ணிக்க வேண்டாமா? ஒன்று அந்த ஆங்ஸைட்டி, ஆஜிடேஷன், எக்ஸைட்மெண்ட்டு சர்வம் நஷ்யதி நிவர்த்ததே அப்படின்னு சொல்லி
இந்த 46வது ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை முடிக்கிறாரு. எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்னும் கூட ஆழமாக சிந்திச்சுக்க வேண்டிய ஸ்லோகங்கள் நம்மளது. இங்கே ஏதோ கேள்விகள் அப்படி சொல்லிக்கிட்டு அப்படி அப்படி ஏதோ லைட்டாக போகிறவன் நினச்சிக்காதுங்கோ. இந்த 45வது ஸ்லோகம் வந்து இந்த எல்லாமே டெக்னிக்கல். சாஸ்திரத்தில் சில இடத்துல இது ரொம்ப ஆழமாக விஸ்லேஷணம் பண்ணி எக்கச்சக்கமாக டிஸ்கஷன் பண்ணப்பட்டிருக்கேன். இது முக்கியமாக அந்த அஜ்ஞானம் అనేది வந்து பிரம்மனில் இருக்கா, எங்கே இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதிகளுக்குள்ளேயே பல ஜஸ்ட் ஃபார் clarification they explain, they keep on discuss so much. சரி, நமக்கு ஓரளவுக்கு இங்கே இப்போ அவ்வளோ புரிஞ்சால் நம்ம கரையேறிட்டோம். அடுத்தது சுகம். துக்கம் போயிடுச்சுன்னா அங்கே என்ன இருக்கணும்? சுகம் இருக்கணும். அது சுகம் என்னன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.